அகத்தாய்வு பயிற்சி அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கைக் கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும், நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி யோகா .edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினைத் தொடர்ந்து அகம்பாவம் அழிவை தரும் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி குந்தவி அம்மா அவர்களை அன்புடன் அழைத்தமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. இன்றைக்கு மிகச்சிறந்த முறையில் நமக்கு பெரிய தவத்தை வழிநடத்தி கொடுத்த ஆசிரியரை வாழ்த்துவோம். இன்றைக்கு மிகச்சிறந்த முறையில் தவத்தை வழிநடத்திய பேராசிரியர் அருள்நிதி நாகராணி அம்மா அவர்களும் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீளாயுள், இறை செல்வம், இயற்கைகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இணைப்பில் இணைந்துள்ள இருபால்மை என்பவர்களுக்கும் மாலை வணக்கங்களும், வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அகம்பாவம் அழிவை தரும். அகம்பாவம் என்பது அகம்பாவம் சுட்டெரித்து ஐம்புலனை உள்ளடக்கி தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். தன்முனைப்பே அகம்பாவம். சினத்தின் வஞ்சத்தின் உச்ச நிலையே அகம்பாவம் என்று நாம் கூறலாம். மெய்ஞானத்தை உணரும் போது மட்டும்தான் இந்த அகம்பாவம் என்ற குணம் அழியும். அது ஒரு குணமாகவே மாறிவிடும். சினத்தை கொண்டே நாம் இருந்தால் ஒருவரிடம் அது அகம்பாவமாக மாறி அவரையும் அழித்து நாமும் அழிந்து விடுவோம். பகவத்கீதையில் என்ன சொல்றாங்க? அகம்பாவம் என்பது எப்போதும் அச்சம் கொண்ட மனதையே ஆட்கொள்ளுமா. எப்போதும் ஒரு பயந்த நிலையிலே நம்ம இருப்போமா. அது எப்போதும் ஒரு புகழுக்காக எங்கும் நம்ம ஒரு செயலை செய்துவிட்டு அவர்கள் பாராட்டுவர் என்ற அந்த நிலையில் நம்ம ஒரு அடிமை நிலையில்தான் ஒரு அகம்பாவம் என்ற அந்த குணம் நம்மை புகழ வேண்டும் என்று நினைக்குமா. தனக்கு தனியாக மரியாதை தர வேண்டும் என அந்த மனது நினைத்துக்கிட்டே இருக்குமா. அகம்பாவம் பிடித்த அந்த மனது எதில் அழிவையே நமக்கு கொடுத்துவிடும். அகம்பாவம் என்பது ஒரு குதிரை போலாம். அது என்ன பண்ணுமா, தன் எஜமானனை ஒரு முறையாவது கீழே தள்ளாமல் விடாது. தள்ளிவிட்டு அது அகம்பாவம் நம்மையே அழித்து விடும். எனவே இந்த அகம்பாவம் என்ற ஒன்று வேண்டவே வேண்டாம் அப்படின்றாங்க. அதற்கு நம்முடைய குருவான இறைநிலைய குருவான மகரிஷி அவர்கள் வடிவமைத்து கொடுத்த நம்ம பயிற்சிகள் மூலம் மட்டும்தான் இந்த அகம்பாவம் என்பதை நாம் நீக்க முடியும். பொறுமை கொண்டே அகம்பாவத்தை அழிக்க முடியும். சுவாமிஜி நமக்கு கொடுத்த பயிற்சிகளான அகத்தவம், அகத்தாய்வு எல்லாம் சேர்ந்து அகம்பாவத்தை நாம் நீக்க முடியும். இந்த நான் என்ற தன்முனைப்பை அகம்பாவத்திற்கு முதல் வழிவகுக்கும். நான் தான் இதை செய்தேன், நான் தான் இதை வாங்கினேன், நான் என்னால் மட்டும்தான் இந்த வேலை முடிந்தது, நான் தான் இதற்கு எல்லாத்துக்கும் காரணம், நான் என்ற எண்ணம் தோண்ட ஆரம்பித்தாலே நமக்கு அந்த தோல்விகள் நிச்சயமாக உண்டு. நான் தான் இதை செய்தேன் அப்படி தன்முனைப்போடு சொல்லும் போது அந்த அகம்பாவம் உச்சத்தில் ஏறிவிடும். அறிவின் குறைபாடுதான் இந்த அகம்பாவம், ஆணவம் என்று ஈஸியா நமக்குள்ள வந்துடும். அறிவின் குறைபாடு செயலில் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில செய்யும் போது எந்த ஒரு செயலும் நம் அழிவை நமக்கு கொடுத்துவிடும். எல்லாவற்றையும் நான் தான் செய்தேன், என்னால் மட்டும்தான் இந்த செயல் முடிந்தது என்று நினைக்கும் போது இந்த அகம்பாவம் நமக்கு அதிகமாகிடும். எல்லா புகழும் இறைவனுக்கே, இறைநிலைக்கே அப்படின்னு சொல்லும் போது ஆணவம் என்ற நிலை அழிந்துவிடும். நான் இது எதுக்குமே காரணம், நான் எதுவுமே செய்யல, இது என்னோட இது அல்ல, எல்லாமே காரணம் இறைநிலை தான், இறைநிலை கொடுத்ததுதான் அப்படின்னு சொல்லி உணரும் போது இந்த இயற்கையை மதித்து போற்றினாலே நமக்கு அந்த அகம்பாவம் என்ற நிலை நமக்கு அழிந்துவிடும். அகம்பாவம் எதனால் வருது? நமக்கு ஒரு புதுசா ஏதோ பொருள் கிடைக்கும் போது சரி, பணம், செல்வாக்கு, பதவி, பணபலம், அதிகாரம், பொருள் பலம், செல்வாக்கு, கல்வியில் உயர்ந்த நிலை வரும்போது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அகம்பாவம் என்ற ஒரு இயற்கையான குணம் நமக்கு வந்து விடுகிறது.
அந்த பதவி அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம என்ன பண்றோம், இயற்கையவே நம்ம எதிர்த்து அழிக்க ஆரம்பித்து விடுகிறோம். ஒரு சாதாரணமா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு மரம் இருந்தாலும், ஒரு காடு இருந்தாலும், அந்த காட்டையே அழிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு ஹோட்டலோ, ஒரு பங்களாவோ ஏதோ கட்டுறோம்ல, அது எதனால? இந்த தன்முனைப்பு, தன்னிடமிருந்து இந்த பணபலம், அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த இடத்தை நம்ம இயற்கைக்கு மாறாக, புறம்பாக அந்த இடத்தை நம்ம ஆக்குப்பை செஞ்சுடுறோம். எல்லாமே அப்படிதான். உலகத்தில் நம்ம இந்தியா எடுத்துக்கிட்ட நிலக்கரி சுரங்கம், தங்க சுரங்கம், உலகத்தில் எல்லாமே இந்த போர் வர காரணம் என்ன? அடுத்தவர்கள செல்வத்தை கவர வேண்டும், அடுத்தவரோட நாட்டினை, நிலத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற அகம்பாவத்தில் வர்றதுதான் இந்த போர் ஏற்பட்டு அந்த ஊரையே அழிக்க காரணம் என்ன? இப்ப ரஷ்யா, உக்ரைன் அழிக்கிறதுக்கு காரணம் என்ன? இரு நாட்டு தலைவர்களின் அகம்பாவம். அதுதான் அதுக்கு அழிவிற்கு காரணம். எவ்வளவு உயிர்கள் நாசமாகுது பாத்தீங்களா? அந்த ஊர்ல அந்த திரும்பவும் அந்த பில்டிங்னா கட்ட முடியுமா? எவ்வளவு விலை உயர்ந்த பில்டிங்ஸ், எவ்வளவு ஒரு மரம், காடு, உயிர்கள், எத்தனை பொருள் சேதம், உயிர் சேதம் ஏற்பட்டு அந்த குழந்தைகள், சிறு குழந்தைகள் கையேந்தி உணவுக்காக கையேந்த நிலை வந்து எதனால காரணம்? இந்த அகம்பாவம் தான் உலகையே அழிவு நிலைக்கு கொண்டு செல்கிறது அந்த பாதை. அதுக்காக தான் சுவாமி சொல்லியிருக்காங்க, தனி மனிதன் அமைதி இருந்தால் உலக அமைதி கண்டிப்பாக நமக்கு கிடைத்துவிடும். இப்போ இந்த ஆழியார்ல அந்த லாஸ்ட் இயர் போகும்போது அங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, அந்த ஒரு இடத்துல குட்டை ஒண்ணு இருக்கும். அந்த இடத்துல வந்து ஈவினிங், அதாவது அந்தி சாய நேரம், அதாவது பறவைகள் பறக்காத நேரமும், அந்த இரவு பறவைகள் வராத, வௌவால்லாம் வராத நேரமும், அதுக்கு இடைப்பட்ட ஒரு டைம் இருக்குமா, எத்தனையோ ஒரு நிமிஷம், 12, 14 நிமிஷம் ஏதோ இருக்கும். அந்த டைம்ல வந்து தேனீக்கள் நீர் அருந்த வரும் நேரமா அந்த குட்டைக்கு. தேனீக்கள் வந்து பாருங்க, எந்த இடத்துல நீர் அருந்த எந்த டைம்ல நீர் அருந்த வருது பாருங்க. அது இயற்கையான நடக்கக்கூடிய ஒன்று. நமக்கு அது தெரியாது அது. மனிதன் மனித குலம் வந்ததுக்கு பிறகுதான் அந்த அழிவுன்றது, ஆணவம், அகம்பாவம் ஏற்பட்ட பிறகுதான் அந்த இயற்கை அழிவுக்கு ஆரம்பமானது. இப்ப மனிதர்கள் இல்லாத உலகத்தில் பறவைகளும் மற்ற விலங்குகளும், நல்ல இயற்கையும், மரங்களும், கொடிகளும் நல்லாவே வாழலாம். ஆனா அந்த விலங்குகள், பறவைகள், ஒரு தேனீ இல்லாம கூட ஒரு 5 வருஷம் ஒரு தேனீக்கள் இல்லைன்னா மனிதனால ஒரு 5 வருஷத்துக்கு மேல உயிர் வாழ முடியாது. காரணம் என்ன? அந்த தேனீக்கள் மூலம் தான் நமக்கு அயல் மகரந்த சேர்க்கை என்ற ஒண்ணு வந்து நடைபெறுகிறது. உணவு நம்ம உற்பத்தி காரணம் என்ன? விதைகள், பறவைகள் போடும் விதைகள், கொட்டைகள் மூலம் தான் நமக்கு மரங்களும், கொடிகளும், நமக்கு காய்கனிகள் நமக்கு கிடைக்கிறது. அயல் மகரந்த சேர்க்கை ஏற்படும் போது தான் நமக்கு காய்கனிகள், விதை உற்பத்தி, நம்ம உண்ணும் உணவு எல்லாமே, நமக்கு வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே எதுல அதுல என்ன கிடைக்கிறது? இப்ப அந்த தேனீக்கள் இந்த ஒன்று ஒரு 5 வருடத்துக்கு மேல் இல்லை என்றால் மனிதனால் உயிர் வாழ முடியாது. காரணம் உணவு கிடைக்காது. உலகம் எப்போது அழிவு நிலைக்கு எடுத்து போகுதுன்னா என்ன? மனிதனுடைய அகம்பாவம், ஆணவம் தான். நிலக்கரி சுரங்கம், இடம் ஆக்குபை பண்றது, எல்லாத்தையும் ஆர்ஜிமெண்ட் பண்ணி பில்டிங்ஸ் கட்டுறது, மரத்தை அழித்து, இயற்கையை அழித்து, இயற்கைக்கு மாறாக புறம்பா விதியை செயல்படுத்தும் போதுதான் அந்த அழிவு, ஆணவம் அந்த அழிவை கொண்டு செல்கிறது. உலகம் எப்போது அழியும்னா, கடைசி சொட்டு நீர் முடியும் முடியும் நேரமும், கடைசி அந்த மரமும் வெட்டப்படும் நேரம் தான் உலகம் அழிவை தரும். அப்ப அந்த பணத்தை நாம் உணவாக நாம் உண்ண முடியாது. இயற்கை இருந்தால் மட்டும்தான் நாம் உயிர் வாழ முடியும். மனிதன் என்ற ஒன்று உயிர் வாழ முடியும். மனிதன் நடந்த இடத்த அந்த புல் தரைய பாருங்க, அந்த புல் தரையே அழிந்து விடும். அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான உயிர் தான் நம்ம மனிதனும். அப்பெல்லாம் எழுதி வச்சாங்க, மனிதர்கள் வந்து ஆறுகள் வெட்டுவாங்க, ஆறுகள், குளங்கள வடிவமைப்பாங்க, கோயில்கள் கட்டுவாங்க, அண்ணா சாலைகள், பாடசாலைகள் ஏற்படுத்தி நிறுவி நல்லதே செய்வாங்கன்னு அப்பலாம் எழுதி வச்சாங்க. என்ன காரணம்? மனிதன் வந்து இந்த அளவுக்கு கொடூரமா மாறுவோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அப்போலாம் ஞானிகள், அப்போலாம் எல்லாம் இந்த இயற்கை அழிவு ஏற்பட்ட அந்த பிளாஸ்டிக், இயற்கை நம்மளோட செயற்கை உருவாக தான் நம்முடைய அகம்பாவத்தாலும், அதிகார பலம், பணபலம், செல்வாக்கு உயர உயர அந்த இயற்கை என்ற அழிவு ஆரம்பமானது. இதெல்லாம் மாறணும் அப்படின்னா, நம்முடைய சுவாமிஜி கொடுத்த நமக்கு அந்த பயிற்சிகள் தான். அந்த குறைகுடம் நிறைகுடம் தழும்பாது, குறைகுடம் கூத்தாடும்பாங்கல்ல, அந்த அகம்பாவம் வர வர தான் இதெல்லாம் நமக்கு நடக்கும். உயர்ந்து வளர்ந்த தென்னை என்ன ஆகும்? எப்படி ஒரு புயல் காத்து வந்தாலும் அது சாய்ந்து விடும். அதேபோல அந்த நாணல் என்ன பண்ணும்? நாணல் வந்து எவ்வளவு புயல் அடிச்சாலும் வளைந்து கொடுத்து பணிந்து போவதனால் அதுக்கு அழிவு ஏற்படுவதில்லை. இந்த பணிவு என்ற ஒன்று இருந்தாலே நமக்கு அந்த அகம்பாவம் இல்லாமல் நமக்கு போய்விடும். கோபம், சினம், வஞ்சம் இவையும் கூட அகம்பாவத்தை ஏற்படுத்தும். யாரிடமும் சினம் கொள்ளாமல், யாரையும் குறை கூறாமல் அமைதியாக இருப்பதே அகம்பாவத்தை அழிக்கும் வழி.
இந்த ஆணவம், கண்மம், மாயை மூணுதான் மும்மலங்கள். இந்த மும்மலங்களை அகற்றும் ஒரே வழி அகத்தவும் அகத்தாய்வு. நம்முடைய சுவாமிஜி நமக்கு சொல்லிக் கொடுத்த உடற்பயிற்சிகள், விலங்கின பதிவுகளை போக்கும் அந்த பயிற்சிகள். அதற்கு நம் எண்ணங்களை தெளிவாக்க வேண்டும், மனதை வாளைவிட கூர்மையாக்க வேண்டும். அதற்கு நம் குரு கொடுத்த பயிற்சிகள் மட்டும்தான் உதவி செய்யும். தவமும் தற்சோறும் தான் நம் மனத்தை வலிமைப்படுத்தணும். மன அமைதி கிடைக்கும். இந்த மன அமைதி கிடைத்தாலே தனி மனித அமைதி கிடைத்து உலக அமைதி வரை நாம் கொண்டு செல்ல முடியும். சினம் கொண்டு கோபம் கொண்டு சண்டையிட்டு வெல்பவனை விட அமைதியாக செல்பவனே வெற்றி பெறுவான். யார் ஒருத்தங்கிட்ட நம்ம கிட்ட சண்டை போட்டாலும் நம்ம அமைதியா ஒரு சிறு புன்னகிட்ட கடந்து போனாலே அந்த கோபம் கொண்டு எழுந்தவன் தோற்று விடுவான். வலிமையான ஆயுதம் என்ன? சிரத்தை விட வலிமையான கூர்மையான ஆயுதம் நம்மிடம் உள்ள அந்த அமைதி. ஆணவம் பிடித்த இதில் அழிந்து போவான். மனதை கூர்மையாக்கினால் சண்டை இல்லாமலே வெல்ல முடியுமா நம்மளால? அந்த ஆணவம் என்ற ஒன்று இல்லாமல் பொறுமையை கையாண்டு அமைதியாக சிறு புன்னையுடன் கடந்து போனால் ஆயுதம் இல்லாமல் எதிரியை நாம் வீழ்த்த முடியும். அகம்பாவம் ஆணவம் பிடித்தவன் தன்னிடம் உள்ள செல்வாக்கு பணபலத்தை பயன்படுத்தினால் இயற்கை எனும் பேராற்றலை அழித்து விடுகிறோம். அதுதான் அந்த நிலக்கரி சுரங்கம், தங்கம் எல்லாமே ஒரு பிசினஸ். ஒரு பணம், காசு, பணபலம், செல்வாக்கை உயர்த்திக்குள்ள ஏற்படும் அந்த போராட்டம், போர் எல்லாமே என்ன? அகம்பாவம் ஆணவம் அதிகரிக்கதான் எந்த ஒரு மன்னனும் அகம்பாவத்தினால் வாழ்ந்ததாக சரித்ததே கிடையாது. இறுதியில் அவனும் அழிந்து விடுகிறான். நிறைய வரலாறே நமக்கு சாட்சி. அது தவமும் தற்சோலை தான் நமக்கு உதவி செய்யும். நம்மை சினம் கொண்டு யாரு பேசினாலும் நம்ம அமைதியா இருந்தாலே அந்த பாதிப்பு, அந்த சினம் கொண்டோட பாதிப்பு நம்மை பாதிக்க செய்யாது. எண்ணங்களை ட்ரிகர் பண்ணாது. நம்முடைய எண்ணங்களை தூண்டினாலும் நம்ம அமைதியாக இருந்தால் எந்த ஒரு பாதிப்பும் நம்ம திருப்பி அதை ரியாக்ட் பண்ணாமலே இருப்போம். அதுக்கு அமைதி மட்டும்தான். பொறுமையை கையாண்டாலே அந்த அகம்பாவத்தை நாம் அழிக்க முடியும். ஆணவம் கொண்டு செய்யும் செயல் ஒருபோதுமே வெற்றியை தராது. போர், புகழ், பணம், தங்கம் இவையெல்லாம் கிடைத்தாலுமே மன அமைதின்றது உண்டு அவனுக்கு இருக்காது. எவ்வளவு நாடு, எவ்வளவு செல்வம், எவ்வளவு பேர், புகழ், எவ்வளவு பெரிய மன்னனாக இருந்தாலும் சரி அவனுக்கு ஒரு நல்ல ஒரு மன நிறைவு என்பதே கிடைக்காது. அந்த அகம்பாவம் மேலும் மேலும் இன்னும் நாட்டை பிடிக்கணும், இன்னும் செல்வத்தை உயர்த்தணும் அப்படின்ற ஒரு அகம்பாவம் தான் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். சரியான ஒரு முறையான ஒரு தவமும் தற்சோதனை இல்லாமல் அந்த மன்னனாக இருந்தாலும் சரி அவனுக்கு ஒரு மன அமைதின்றது கிடைக்கவே கிடைக்காது. காரணம் அந்த ஆணவம், தன்முனைப்பு தான். புயனால் வென்று பல நாடுகளையும் செல்வங்களையும் கொண்டிருந்தாலுமே அந்த மன்னனுக்கு ஒரு நிம்மதியான உறக்கம், மன நிம்மதி, மன அமைதி என்பது ஒருபோதுமே கிடைக்காது. மன அமைதி என்று கிடைப்பதில்லை. எவ்வளவு பெரிய மன்னனாக இருந்தாலும் சரி அகம்பாவம் என்ற ஒன்று எப்போது இருந்தாலுமே அது அழிகிறதோ அப்போதுதான் நமக்கு மன அமைதி கிடைக்கும். புத்தரை போறனால யாராவது வெல்ல முடியுமா சொல்லுங்க? காரணம் அவருடைய அமைதி, அவருடைய மன வலிமையோடு கூட அந்த அமைதியை போரினால் கூட நம்ம வெல்ல முடியாது. கூர்மையான மன வலிமை கொண்டவன் ஆயுதம் எடுக்காமலே தன் எதிரிகளை வீழ்த்த முடியும். காரணம் அந்த மன வலிமை தான். பொறுமையாக இருக்க இருக்க நமக்கு மன வலிமை அதிகமாகும். பொறுமையுடன் மனமலிவுடன் இருக்கும் போதுதான் நம்ம யாராவது தூண்டினால் கூட ட்ரிகர் மேனிபுலேட் பண்ணா கூட நாம அதை பெருசா நம்ம எடுத்துக்க மாட்டோம். அதை கடந்து நம்ம போயிடுறோம். புன்சிரிப்போட நம்ம கடந்து போகும்போது அந்த பாதிப்பு நமக்கு இருக்காது. அகம்பாவம் அதிகரிக்கும் போதுதான் நாம் ஒருடம் சண்டை போடுகிறோம். சண்டை போடும்போது பாருங்க, அந்த தன்முனைப்பு அகம்பாவம் அதிகமாவதான் அவத்தோட போய் நம்ம சண்டை போடுறோம். பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க அமைதியா இருக்கிறவங்க, அமைதியா போயிடுறவங்க, அவங்க வின் பண்ணிடுறாங்க. அவங்கதான் சண்டையிட்டு என்னதான் ஜெயிச்சாலும் அமைதியா போறவங்கதான் கடைசியில வெற்றி பெற்றவர்கள். காரணம் பாதிப்படையது என்ன? நம்ம சினம் கொண்டு எழுபவன் எல்லாமே இழந்துதான் நம்ம உட்கார்றோம். அதே போலதான் அந்த அகம்பாவம் கொண்டு நம்ம சண்டை போடும்போது நம்முடைய மதிப்பு, மரியாதை எல்லாமே போயிடுது. அமைதியா இருப்பவனுக்கு மட்டும்தான் அந்த மதிப்பு, மரியாதை எல்லாமே ஏறுகிறது. சண்டை அப்படின்ற ஒரு வார்த்தை, சண்டை போடாமல் இருந்தால், அமைதியாக இருந்தால், பொறுமையாக இருந்தால் அந்த அகம்பாவம் அழிந்துவிடும். சண்டை அகம்பாவம், சினம், கோபம், வஞ்சம் எல்லாம் அதிகரிக்க அந்த அகம்பாவம் தலை தூக்கி இன்னொருத்தர்கிட்ட போய் நம்ம சண்டை போடணும், அவரை துன்பப்படுத்தணும், அவரை காயப்படுத்தணும், நம்ம பேச்சினால், எண்ணத்தினால், சொல்லினால், செய்யினால் காயப்படுத்தணும் என்ற அந்த ஒரு எண்ணம்
நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். மௌனம் என்ற ஒன்றுதான் அகம்பாவத்தை அழிக்கும் முதல் வழி. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத துறையும் என்ற வரிகள் போல எண்ணத்தில் தெளிவும், சொல்லில் நேர்மையும், செயலில் ஒழுங்கும் இருந்தால் நம்ம யாராலும் எந்த சூழ்நிலையாலும் எந்த ஒரு அகம்பாவத்தாலும் மானவத்தாலும் நம்மை அழிக்கவே முடியாது. சுவாமி சொல்ற எண்ணம் சொல் செயல் அதுதான் முக்கியம். அது சரியா இருந்தாலே நம்முடைய உயர்வான அடுத்த கட்ட வாழ்க்கையின் அடுத்த கட்ட நிலைக்கு நம்ம என்னதான் நம்ம வாழ்வியல்ல போய் சிக்கிக்கிட்டாலும் நம்முடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக நமக்கு ஒரு சில மன அமைதி கெடும். ஒரு சில கோபமான வார்த்தைகள் ஒருத்தர் சண்டை போடுற நிலைமை வரும் தான் குடும்பத்துல இருந்தாலும். நம்ம அதையும் கடந்து பொறுமை, நிதானம், குடும்ப அமைதி ஏற்படும்னா சுவாமி சொன்னது பொறுமை, விட்டு கொடுத்தல், தியாகம். இது எல்லா இடத்துலயுமே குடும்பத்தில் மட்டும் இல்ல, வேலை செய்யற இடமா சரி, நம்ம டிராவல் பண்ற இடம், எந்த இடத்துக்கு போனாலும் சரி, ஹோட்டலுக்கு போறோம், சாப்பாடு சரியில்லை, சர்விங் சரியில்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? பொறுமை இழந்து சர்வர் கிட்ட கூப்பிட்டு சண்டை போடுறோம், தண்ணி சரிலாம் சண்டை போடுறோம். பொறுமையை விட்டு கொடுத்து சொல்லலாம், பொறுமையா எடுத்து சொல்லலாம். நம்ம என்ன பண்றோம்? உடனே கோவம் வந்துருது அப்படின்னு சொல்லி சண்டை போடுறோம். அதேதான் எல்லா இடத்துக்கும் பொருந்தும். பொறுமை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், அந்த தியாகம் இருந்தாலே அகம்பாவும் தன்முனைப்பும் நமக்கு தோன்றாது. இப்ப ரஷ்யாவும் உக்ரைனும் ஏன் சண்டை போடுகிறாங்க? பாலஸ்தீனம் அந்த குழந்தைகள்லாம் எவ்வளவு பாதிப்படைகிறாங்க பாருங்க. உணவு கிடைக்காம, ஒரு பாத்திரம் உணவு கிடைக்கிறதுக்கு அவங்க அவ்வளவு இந்த 10 மணி நேரம் கிட்ட வெயிட் பண்ணணும். சிறு குழந்தைகள் கையேந்தி நிற்கும் போது அதை பார்க்கவே நமக்கு அவ்வளவு மனசு அப்படியே ரத்த கண்ணீர் வர மாதிரி அந்த அளவுக்கு ஒரு அழுகையா வருது. காரணம் என்ன? இரு நாட்டு அந்த மன்னர்கள் தலைவர்கள் சரியில்லாதனால அவங்களுடைய அந்த ஒரு கோபத்தின் உச்சக்கட்ட நிலை, அந்த ஆணவத்தின் தன்முனைப்பும் உச்ச நிலைதான் அந்த நாட்டையே அழிவு பாதைக்கு கொண்டு செல்கிறது. எனவே இந்த அகம்பாவம் என்ற ஒன்றை நீக்கும் ஒரே வழி நம்முடைய சுவாமிஜி சொல்லி கொடுத்த நம்முடைய பயிற்சிகள் மட்டும்தான். பணபலம், அதிகாரம் எவ்வளவுதான் இருந்தாலுமே அந்த மன அமைதின்ற அந்த மன வலிமை அப்படின்ற ஒரு இது வரவே வராது. கொஞ்சம் கொஞ்சமா தான் அதை நம்ம மாற்ற முடியும். உடனே நம்ம சுவாமி சொல்லி கொடுத்த பயிற்சிகள் மூலம் உடனே நம்ம மாற்றவும் முடியாது. நம்முடைய பழக்கத்தை நம்ம ரொம்ப நாள் நம்ம அந்த பழக்க வழக்கம் அதிலேயே நம்ம வாழ்வியல சிக்கி கொண்டு நம்ம சுவாமிஜியே நினைச்சா கூட மாத்த முடியாது. அவர் சொல்லி கொடுத்த பயிற்சிகள் மூலம்தான். பயிற்சிகளை செய்ய செய்யதான் நம்முடைய ஆணவம், கண்மம், மாயை, இந்த அருகுணங்களும் சீராகி எல்லாமே நமக்கு கட்டுப்படும். அருகுணம் என்ன? அருகுணங்களை மாற்றக்கூடிய தன்மை தான் சுவாமிஜிக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த குரு தட்சிணையும் சுவாமி சொன்னாங்க. பொறாமை, வஞ்சம், சினம், கடன்பட்டு, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர் தாழ்வு மனப்பான்மை, இது ஆறையும் நம்ம வென்றால் பொறுமை மூலம், நிதானத்தின் மூலம், மனநிறைவு மூலம், கற்பொழுக்கத்தின் மூலம், சிக்கனம், இதன் மூலம் நம்ம அதை வெல்ல முடியும். சுவாமிஜி நமக்கு பயிற்சியில நமக்கு கொடுத்திருக்காங்க, அகத்தாய்வு கொடுத்திருக்காங்க. சினம் தவித்தல், கவலை ஒழித்தல் எல்லாமே செய்ய செய்ய தவமும் சித்தமும் நம்முடைய ஒவ்வொரு க்ஷணமும் நம்முடைய மனதை வலிமையாக்கி தற்சோதனை செய்து கொள்ள கொள்ள அந்த அகம்பாவம் என்பதை அழிக்க முடியும். அகம்பாவம் நம்மை அழிக்காது, அகம்பாவத்தை நாம் அழிக்க முடியும். இந்த பயிற்சிகள் மூலம் மட்டும்தான் முடியும். வேற எந்த ஒரு செயல் செய்தாலும், எங்க நீங்க ஒரு பயிற்சி, எங்க ஒரு பிராக்டிஸ், எங்க போய் நீங்க இதுக்காக நீங்க கோர்ஸ் போனாலும் அகம்பாவத்தை, இந்த உச்சக்கட்ட அந்த சினத்தையும், கோபத்தையும், வஞ்சத்தையும், பொறாமையும் அழிக்கவே முடியாது. சுவாமிஜி கொடுத்த நம்முடைய குரு சுவாமிஜி சொல்லி கொடுத்த பயிற்சிகளான அகத்தாய்வு மூலம் மட்டும்தான் அதை மாற்ற முடியும். அகம்பாவம் என்ற ஒன்றை அழிக்க முடியும். அகம்பாவம் நம்மை அழிக்கவும் நாம் அதை அழிக்க முடியும். இப்ப நம்ம கிட்ட நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? நம்மளாதான், நான் தான் இதை செஞ்சேன், நம்ம கிட்டதான் எல்லாம் இருக்குது, நம்ம கிட்ட இந்த கார் இருக்கு, நம்ம கிட்ட இந்த வீடு இருக்கு, நம்மளோடது நம்ம நினைச்சுக்கிறோம். எல்லாமே நமக்கு ஆல்ரெடி நம்ம பில்ட் பண்ணி நம்மளே உட்கார்றோம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். பட் எப்படி கிடைக்குது? அதெல்லாம் நம்முடைய உழைப்பின் மூலம் கிடைக்குது. ஓகே, அது எங்கேருந்து வருது? அது எங்கேருந்து ஆரம்பமாகுது? நம்ம ஒரு பொருள் நம்ம கையில வர்றதுக்கு எவ்வளவு உழைப்பு, எவ்வளவு மக்கள் பணி, எவ்வளவு சமுதாய இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம யோசிக்காமலே நான்கிற ஒரு அதிகாரம், பணபலம் எல்லாத்தையும் நான் தான் அப்படின்ற ஒரு தன்முனைப்பு வரும்போதுதான் நமக்கு அகம்பாவம் என்ற ஒன்று தலை தூக்கும். இது என்னால் வரவில்லை, இது அவங்களால கிடைச்சது, இறைநிலையால கிடைச்சது, கடவுள் கொடுத்தது, எல்லா புகழும் இறைவனுக்கு, என்னால எதுவுமே நடக்கல அப்படின்ற ஒரு
மன அந்த ஒரு நிறைவு வரும்போது மட்டும்தான் அந்த அகம்பாவம் அப்படின்ற வந்து அழிக்கப்படுகிறது. இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு இயற்கையா உள்ள ஒரு குணம் தான் அகம்பாவம்ன்றது. அதை அதிகமாகாம எப்படி பாத்துக்கிறது? நமக்கு அகம்பாவம்ன்றது நேச்சுரலாவே எல்லாத்துக்குமே இருக்கு. ஏன்னா மிருக குணம் அது வந்து ஒரு தெருவிலங்கா இருக்கட்டும், ஒரு அகம்பாவம்ன்றது அந்த கோவமா சண்டையிடுற அந்த குணம் தான் அகம்பாவம். அதே நமக்கு வந்து பதிஞ்சு பதிஞ்சு செல்கள் எல்லா மனிதர்களோட செல்களும் பதிஞ்சிருக்குது. அந்த விலங்கின பதிவை போக்கும் பயிற்சி நம்முடைய சுவாமி சொல்லிக் கொடுத்த உடற்பயிற்சி. அப்புறம் மகத்தவம், மகத்தாய்வு. இன்னைக்கு ஸ்தவம் அம்மா அழகா எடுத்தாங்க துரியோதவம். இந்த துரியோதவத்தை தினமும் நிச்சமும் நிஷமும் ஒவ்வொரு கணமும் நம்முடைய ஆகினையிலே இருக்க இருக்க துரியம் நமக்கு கிடைக்கப்பெறும். தவத்தின் மூலம் நம்ம இந்த அகம்பாவம் என்ற தீய குணத்தை நாம் அழிக்க முடியும். அறுகுணமும் சீராக்கி கொண்டாலே இந்த அகம்பாவம் தோன்றாமல், தன்முனைப்பு தோன்றாமல் நாம் நம்முடைய வாழ்வில் உயரவிடலாம். இந்த சினம் தான். சினம் தவிர்த்தல் பயிற்சி இருந்தாலே போதும். நம்முடைய அகம்பாவம் அழிந்துவிடும். இயற்கையை மதிக்கணும். இயற்கையை மதித்து போற்றி நம்ம சின்ன ஒரு வீட்டுல ஒரு மரம் நட்டாலே போதும். அதே ஒரு மன நிம்மதி, மன நிறைவை நமக்கு கொடுத்துவிடும். இயற்கை என்றும் மரத்தை நாம் மீறும்போதுதான் நம்முடைய எல்லா தீய குணம் நமக்கு வந்துருது. இப்போ ஒரு கல்குவாரி மலையை உடைச்சு எவ்வளவு காசாக்குறோம். இயற்கை அழிப்பது விலங்குகளை, பறவைகளை இல்லாம போயிடுது. அதனாலேயே நமக்கு நீர்வளம், பொருள் வளம், நாட்டில் அந்த உணவு உற்பத்தி எல்லாமே தடைப்படுது. வேற ஊர்ல இருந்து வாங்குறோம், எல்லாத்தையும் இறக்குமதி பண்றோம். இங்க இருக்கிற பொருள் ஏற்றுமதி பண்றதுக்கு அவ்வளவு காசு ஆகுது. ஆனா இறக்குமதி பண்றதுக்கும் அவ்வளவு அதை விட டபுளா நம்ம வாங்குறோம். நம்ம 10 ரூபாய்க்கு ஏற்றுமதி பண்ணா 20 ரூபாய்க்கு நம்ம காசு கொடுத்து வாங்குறோம். எந்த அளவுக்கு நம்ம வளங்களை பாழாக்கி வச்சிருக்கோம் பாருங்க. அந்த பிசினஸ் மைண்டடா நம்முடைய ஆணவம், அந்த தன்முனைப்பு ஏற்பட ஏற்பட இதெல்லாம் அடுத்தவங்க பொருளை கவர்க்கணும் அப்படின்ற ஒரு இது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இயற்கை அழித்து விட்டு மனிதன் மட்டும் எப்படி வாழ முடியும் சொல்லுங்க? இயற்கை இல்லாம மனிதன் மட்டும் வாழ்வது எவ்வளவு பெரிய நரகம். உலகம் எப்போது அழியும் என்றால் அதான் அந்த கடைசி மரம் வெட்டும் வரை, கடைசி ஒரு தண்ணீர் காயும் வரை, கடைசியில அந்த உலகம் அழியுமா. பணத்தை உண்டுதான் உயிர் வாழ முடியாது. அது என்ன பண்ண முடியும்? ஆனா அப்படிதான் இருக்கு உலகம். பிசினஸ் மைண்டடா தான் போயிட்டு இருக்குது. இந்த தூக்கணாங்குருவி கூடு இருக்குது. தூக்கணாங்குருவி கூடு நம்ம வீடு கட்டி இப்ப 2000 வருஷம் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடியே பல பல கோடி வருஷத்துக்கு முன்னாடியே தூக்கணாங்குருவி கூடு கட்டி இருக்குது. பாருங்க அந்த பறவை மனிதன் எப்படின்னா தோன்றி அந்த பறவை விலங்கினங்களை பார்த்துதான் எந்த உணவை நாம் சாப்பிடலாம், எந்த விதையை நம்ம சாப்பிடலாம், எந்த விதையை போட்டா வளரும் அப்படின்றத பறவைகளை பார்த்து, விலங்குகளை பார்த்து மட்டும் தான் கற்றுக்கொண்டோம் நாம். இல்லைன்னா நமக்கு தெரியாது மனிதனுக்கு. பறவை விலங்குகள் எல்லாம் நம்ம தோன்றிருக்கவே மாட்டோம். என்ன பண்றோம்? தூக்கணாங்குருவி கூட கட்டாத அளவுக்கு மரத்தை அழிச்சிடுறோம். கட்டி நம்ம வீடை பில்டப் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு இடத்துல பில்டிங் இடிக்கிறாங்க, ஒரு 100 வருஷம் பில்டிங் இடிக்கிறாங்கன்னா அதுக்கவே போராட்டம் பண்றோம். ஆனா 500 வருஷம் 1000 வருஷம் பழமையான அந்த குளங்களை இது பண்ணிட்டு பில்டிங் கட்டுறாங்க. குளங்களை அழிச்சிட்டு, வெட்டப்பட்ட குளங்களையும், ஆறு பகுதி ஏரிகளையும் அழித்து விட்டு வீடு கட்டுறோம். அதுக்கு நம்ம எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. அவ்வளவு பழமையான குளத்தை நம்ம வீடு கட்டியும் இது பண்ணிடுறோம். எவ்வளவு இயற்கை வளத்தை அழிக்கிறோம் பாருங்க. எல்லாமே தன்முனைப்பு தான். தன்முனைப்பு வர வரதான் நமக்கு எல்லாமே நமக்கு அழிவை ஏற்படுத்தும். எனவே நம்முடைய குருவான மகரிஷி அவர்கள் சொல்லிக் கொடுத்த பயிற்சிகளை நாம் தினமும் செய்து செய்து அகம்பாவம், ஆணவம் என்ப மும்மலங்களை கலைந்து அகம்பாவத்தை நாம் அழித்து, அகம்பாவம் நம்மை அழிக்க விடாமல் நம்முடைய வாழ்வின் அடுத்த கட்ட நிலைக்கு உயர்ந்து நாமும் உயர்ந்து மற்றவர்களை உயர்த்தும் என்று கூறி இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக சிறப்பான ஒரு சிந்தனை உரை. அகம்பாவம் அழிவை தரும் அப்படின்றதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற அந்த மும்மலங்கள், ஆணவம், கண்மம், மாயை, அதை நம்ம விளக்கணும். அதுக்கு நமக்கு சுவாமிஜி கொடுத்துருக்கிற பயிற்சிகளை நம்ம முறையா செய்யும் போது நம்ம கிட்ட அந்த கலங்கங்கள் போகும் அப்படின்றதையும், அதுக்கு மௌனம் இருக்கணும், அகத்தாய்வு பயிற்சிகள் செய்யணும். நம்ம கிட்ட அந்த 6 தீய குணங்களை நம்ம மாத்திக்கிட்டோம்னா நம்ம சிறப்பா இருக்கலாம் அப்படின்றது பல உதாரணங்களோட ரொம்ப சிறப்பா எடுத்து சொன்னீங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்னைக்கு மிகச்சிறந்த முறையில் சிந்தனை உரை வழங்கிய பேராசிரியரை நாம் அனைவரும் வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி
குந்தவி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25க்கு மாலை காயகல்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை உரை, மாலை 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறுகிறது. பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை உரை நடைபெறும். நிகழ்ச்சி நிறைவாக உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மன மகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.